என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத இந்த வராகியினுடைய ஆசீர்வாதமானது இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. நல்ல நாளில் அம்மா உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கிறேன் என்றால், என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதனை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்திருந்தாலுமே அதுவெல்லாமும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையை, இந்த விடியலை உனக்கே உனக்கானதாக மாற்றி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இந்த நேரம் நீ விரும்பிய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன். இந்த வராகி நான் சொன்ன சொல் இன்று உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது. என் குழந்தையே, நீ வேண்டி நின்ற பல விஷயங்களுக்கு உனக்கான நன்மைகளும் நல்ல தீர்வுகளும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பதறிய வாழ்க்கை இப்பொழுது என்ன நடந்தாலும் அது நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு பக்குவத்தை உனக்கு தர தொடங்கிவிட்டது. இனியும் எதற்கும் கலங்காது இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உன்னால் உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும். என் குழந்தையே, நல்ல மாற்றம் வரும் பொழுது, நல்ல திருப்பம் வரும் பொழுது தாயினுடைய அரவணைப்பு உனக்கு கிடைத்துவிடும். அம்மாவின் பார்வை உன் மீது விழுந்து விட்டதையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் செய்வாய். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கே தெரிந்துவிடும். சரி, நம்முடைய வாழ்க்கை இந்த பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை இந்த விஷயத்தை தான் பெறப்போகின்றது. இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த நன்மைகள் தான் நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அது நம்முடைய அனுபவமாக மாறிவிடுகின்றது. நமக்கு கிடைத்ததை எல்லாம் நாம் ஒருபொழுதும் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வதில்லை. ஆனால் எங்காவது ஓரிடத்தில் அடிபட்டு மிதிபட்டு நாம் திரும்பும் பொழுதுதான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையை, இத்தனை காலமும் நாம் தொலைத்து விட்டது எல்லாமும் போதும். இனிமேலும் இங்கு தொலைப்பதற்கென்று எதுவும் இல்லை. இனிமேலும் இங்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். எந்நாளும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் வசமாக மாறிவிட நான் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சரியானதொரு வாய்ப்புகளை நான் உனக்கு உருவாக்கி தர தயாராக இருக்கிறேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. யார் எதை சொன்னாலும் அதற்காக கலங்காதே. என் செல்ல குழந்தையை, நாம் இங்கிருந்து சென்றாலும், அதாவது இந்த உலகத்தையே விட்டு நிரந்தரமாக சொன்னார்களும் சில விஷயங்களை எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என் குழந்தையே, எதையுமே சொல்லிவிட்டு நீ மறந்துவிடு, இதை கடந்துவிடு என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றவர்களை ஒரு காலமும் என் குழந்தை நீ மன்னித்து விடாதே. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா?
நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறாய் என்று அவர்கள் கேட்பதற்கான ஒரு அர்த்தம். மிக பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி நம்மை வேதனைப்படுத்திவிட்டு அதை மறந்துவிடு என்று சொல்வது போன்ற ஒரு காரியம் வேறு என்ன இருக்கிறது? என் குழந்தையே, இந்த நிலையிலாவது இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி ஒருபோதும் என் பிள்ளை நீ புலம்பி விடாதே. இந்த மனிதர்களின் மனது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம். உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னவர்கள் நீ எல்லாம் ஒருவரா என்று கேட்கவும், நீதான் இந்த வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் என்று சொன்னவர்கள் எதுவுமே இல்லாத நிலைக்கு செல்வதும், உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று நடந்து கொள்பவர்கள் நாளை நீ படுகின்ற ஒரு கஷ்டத்தில் உனக்கு துணை நிற்பதும் தான் இந்த மனிதர்களினுடைய மனது. மாறி மாறி எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நடக்கும். அதனால் எந்த நிலையிலும் எதற்காகவும் என் குழந்தை நீ பின்தங்கி விடாதே. எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்ததே என்று சொல்லி நீ வருத்தமடைந்து விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நீ தேடி வருகின்ற மாற்றங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை என்று அத்தனையும் உனக்கு நிச்சயமான அதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும். உன்னோடு என்றும் உனக்காக உறுதுணையாக நிற்பது இந்த வராகி நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நீ கடந்து வர நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்காக உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இன்று இருக்கும் நிலைதான் நிரந்தரம் என்று நினைத்து மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உன் நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமா இந்த வராகி எனக்கு? நிச்சயமாக உன்னுடைய கர்ம வினைகளினுடைய பிடியில் இருந்து நீ முழுமையாக வெளிவந்து விட்டால் அது போதும். உன்னை அதிலிருந்து நான் மீட்டு கொண்டு வருகின்றேன். ஆனால் அதற்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? என் குழந்தை, புண்ணியங்களை தேட வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ நிறைவாக நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். உனக்காக எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும். அது மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாகவே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமுமே உன்னை சந்தோஷப்படுத்தி நல்வழிப்படுத்தி நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே தெய்வம் ஒன்றுதான் நமக்கு கதி என்று நினைக்கின்ற என் குழந்தை, இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனையும் நம்ப வேண்டும் அல்லவா? தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ உறுதியாக உணர வேண்டும் அல்லவா? இழந்து போன விஷயத்தை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்ற முடியும். கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகு. பல விஷயங்களை நீ மறக்க பழகு. பல விஷயங்களை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக கடந்து செல்ல பழகிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும். என் குழந்தையே, உன்னில் மாற்றம் உருவானால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உருவாகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்குள் ஏற்படுகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நிச்சயமாக என்னால் முடியும். அதை நான் நிறைவாக நடத்தி தருவேன் என்பதிலும்
எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல வாழ்க்கை நடக்கப் போகின்ற தருணத்தில் இனி எப்பொழுதும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த விடியலுமே நாம் எதிர்பார்த்தது போலத்தான் இருக்கும் என்று யோசிக்காமல், கிடைக்கின்ற நேரத்தை நாம் நம் வசமாக்கி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது போதும். இனி எந்த நேரமும் உனக்கு நம்பிக்கையும் மனநிறைவும் கிடைக்கும்படி நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தாமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சோதனைகளை கொடுக்க நினைப்பவர்களும் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களும் அவர்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். அவர்கள் இந்த வேலையை செய்யத்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். உனக்காக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கட்டும். நல்லது நடக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பதிலும் அத்தோடு சேர்ந்து கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாளை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இன்றே இருக்கிறதல்லவா? இன்றைய செயல்களை நீ சரியாக செய்து விட்டாயானால் நாளை உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். உனக்கான மிகப்பெரிய மன உறுதியை நிச்சயமாக அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, கனவிலும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை பெற முடியாமல் தான் நாம் தவித்து நிற்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த வெற்றியை நாம் தொட முடியாமல் தான் தவித்து நிற்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் நமக்கானதாக மாற்றிவிடுவோம் என்கின்ற எண்ணம் கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நான் துணை நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்போடும் வராகியினுடைய அரவணைப்போடும் நீ எதையுமே உறுதியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து விடுவதை நீ உன் கண் முன்னாலேயே கண்டு கொள்வாய். என் குழந்தையே, யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிய உன்னை நான் இத்தனை காலமும் கை கொடுத்து தூக்கி விட்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் நிச்சயமாக புரிய வைத்திருக்கிறேன். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. இன்று சஷ்டியின் நாயகனான கந்தனை மனதார வணங்கு. அவரினுடைய நாமத்தை ஒரு முறையாவது நீ சொல்லிவிடு. என் குழந்தையை, தெய்வங்கள் எல்லாம் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் அவர்கள் விரும்புவதும் எதிர்பார்ப்பதும் ஒன்றே ஒன்றுதான். நீ அவர்களை நினைக்கிறாயா, அவர்களின் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாயா என்பது மட்டும்தான். அப்படியானால் நீ கொண்ட நம்பிக்கை கந்தனின் அருகில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தனை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அதனால் இந்த நாளில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் எந்த நிலையிலும் தயாராக இருந்து விட்டாலே அது போதும். வேறு எதை நினைத்தும் நாம் வருந்த வேண்டிய அவசியம் இங்கு ஏற்படாது. வேறு எந்த சூழ்நிலைகளை நினைத்தும் நாம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய கட்டாயமும் இங்கு கிடையாது. எல்லா நிலையிலும் நமக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியாக இருக்கிறது என்பதனை மட்டும் நீ மனதளவில் சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை நிச்சயமாக நடத்தி தந்துவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றி என்றால் என்னவென்பதனை நிச்சயமாக நிறைவாக
காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாயோ அதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக உறுதியானதாக நான் தருகின்றேன். கவலைப்படாமல் இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்கினால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.